3 முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிபின். ஓகேவா? இந்த டிபின் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் செட்டப்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது அவ்வளோதான். ரெக்கவரி எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதையும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலோன் கேட்கும். ஸோ அலோன்ற இடத்துல வந்துட்டு கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூ இந்தமாரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராஸ் கீ அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து மஸ்ட்டாக நீங்கள் காப்பி பண்ணியே ஆகணும். ஓகேவா? காப்பி பண்ணதுக்கப்புறம் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் அப்படின்றது இந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 180 WN அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? WN அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு ஓகே அது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் கோடு தரேன். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு லிங்க் பண்ணிடுங்க. என்டர் டெலகிராம் பாட் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலகிராமில் ஒரு கோடு கிடைக்கும். ஸோ அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு கனெக்ட் பண்ணிங்க ஒரு 1000 கிடைக்கும். ஓகே 2000 பாயிண்ட் இதிலே கிடைச்சிரும். அந்த 2000 பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்கிரேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்கிரேடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இந்தமாரி போயிட்டே இருக்கும். கீழே வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்டேஜ் வரையும் இருக்குது. ஸோ 20 ஸ்டேஜ்லாம் இது வரையும் யாரும் அட்டன் பண்ணது நான் பார்த்ததில்ல. இருக்கிற வரைக்கும் அட்டன் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இது தேவையில்லை, அதனால் அன்இன்ஸ்டால்டு. ஓகேவா? நான் என்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு டிவைஸுக்கு ஒன்றுன்ற மாதிரியே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ஐபி அட்ரஸ் மாதிரியா என்னன்னு தெரியல. அதனால் நான் இதில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். நான் கிளைண்ட் பண்ணுறப்ப நான் வந்து ஒரு 14,000 நம்ம ஒரு பாயிண்ட் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே இது எல்லாமே ஓகே. ஃப்ரீ ட்ரையல் வந்து லெஃப்ட் ஆகிறதுக்குன்னு 17 நாள் இருக்குது. அந்த 17 நாள்லேயே வந்துட்டு எனக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஏர்ட்ராப் என்ன அப்படின்னா XCNEA வேலெட் அப்படின்றது தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து சைன் அப் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேவா? சைன் அப் ஸ்டேஜ்னால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக லாக் அவுட் பண்ணி அப்படியே காட்டிடுறேன். இதில் வந்துட்டு இன்வைட் கோட் போட்டுக்கோங்க. இன்வைட் கோட் போட்டதுக்கப்புறம் சைன் அப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைன் அப்பில் வந்துட்டு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுற மாதிரி கேட்கும். நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கண்டினியூ டு க்ரோம். ஓகேவா? நான் கண்டினியூ டு க்ரோம் கொடுத்துறேன். அதனால் வந்துட்டு உள்ளார வந்துட்டேன். இதில் வந்துட்டு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் மைனிங் கொடுக்கணுன்னா இன்னும் வந்து 4077 ஜெர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை மைன் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி இதுக்கான குவிஸ்டுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே அண்டு இப்போதைக்கு இது மட்டும் தான் பண்ணணும். வேறு எதுவுமே இதில் வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டுமே டெய்லி பண்ணிகிட்டே வாங்க. ஃபர்தராக அடுத்த அப்டேட் என்னென்னு நம்ம டெலகிராம் குரூப்லேயே போட்டுருவேன். நீங்கள் வந்து மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ZTRION அப்படின்ற ஒரு ஆப், அதில் கொடுக்கக்கூடிய XP பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இதில் பெருசாக சைன் அப் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் வந்து இமெயில் கொடுக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியம் இல்லை. MetaMask எப்படி லாகின் பண்ணுவீங்களோ சேம் அதே ப்ராசஸ் தான். உள்ளார வரீங்க, உங்கள்கிட்ட வந்து பழைய அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நியூ அக்கௌண்ட் வச்சு பண்ணணும்னா வேணாம். ஏன்னா நியூ அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு XP பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அண்ட் நானே இப்போ நியூ அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு XP பாயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஓல்டு வேலெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மின்ட்டுக்கு வந்துட்டு 1500 அந்தமாரி கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹேக்கடு வேலெட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹேக்கடு வேலெட்டாக இருந்ததுன்னா அவ்வளோதான், அது பண்ணுறதும் வேஸ்ட் தான். ஓகே நீங்கள் வந்துட்டு MetaMask மாரி இம்போர்ட் பண்ணிவிட்டு உள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படி வந்து ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மின்ட் பேஜஸ் வரும். ஸோ இப்போ நானே வந்து இப்போ மின்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மின்ட்டுக்கான ஃபீஸ் வந்துட்டு எனக்கு வந்து அதிகமாக காட்டுது. ஆனால் என்ன ரெஃபர் பண்ணவருக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸு. அதனால் இது இப்போ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி இப்போ நான் மின்ட் பண்ணால் எனக்கு 59 XP பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் என்கிட்ட வந்து இப்போதைக்கு மின்ட் ஃபீஸ் எதுவுமே இல்லாததுனால ஸோ நான் பேக் வந்துக்கிறேன். நான் டோட்டலாக எவ்வளோ ப்ரிட்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இதிலேயே காட்டிடும். டோட்டலாக ஒன்று கூட பண்ணல, எல்லாமே 0 தான் இருக்குது. ஒரு XP மட்டும் தான் நான் வச்சுருக்கிறேன். ஒரு XP மட்டும் தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே நான் பேக் வந்துக்கிறேன். இது வந்து ஓல்டு வேலெட் வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 0 ETH அப்படின்ற ஒரு
இடிஹெச்லேருந்து ஃபீஸ் போகும். அதே இதில் எங்கே போய் நான் பை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பேஸ் நெட்வொர்க் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்சேஞ்சிலே வந்துட்டு உதாரணத்துக்கு நீங்கள் எதை பை பண்ண உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது, ஒரு $10 இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பிட்கிட்லேயே வந்துட்டு பேஸ் நெட்வொர்க்கில் இடிஹெச் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க உங்கள் அட்ரஸ்க்கு டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணலாம். ஸோ ஸ்வாப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து சி வேலட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளார போயிடுங்க. உள்ளார போனதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து இடிஹெச்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடிஹெச்சுக்கு விலைக்கு நிறையா வந்து நெட்வொர்க் இருக்கும்ல, அதில் எனக்கு தெரிஞ்ச டிஜிபி டோக்கன் வாங்கிட்டு கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபீஸ் ரொம்ப கம்மி பைபிட்டில். அதே மாதிரி ஒருவேளை வந்து பெட்கிட்டில் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிஆர்எக்ஸாக கூட வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை ₹1 கூட எனக்கு வந்து செலவு இருக்கக்கூடாது அப்படின்னா, யூஎஸ்டிடியாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிக்கங்க. யூஎஸ்டிடியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா அப்புறம் கடைசியில் வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்றலாம் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ இப்போ உள்ளார போயிட்டு பிட்கிட்டில் வந்துட்டு டிஜிபி டோக்கன் இருக்காது. அதனால் வந்துட்டு இப்போ வித்ட்ரால் ஆல்மோஸ்ட் யூஎஸ்டிடி. ஓகே, யூஎஸ்டிடி இப்போ ஆன் பேரில் கொடுத்துட்டேன். இப்போ நெட்வொர்க் செலக்ட் பண்ணணும்ல. நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, டாம் நெட்வொர்க்கில் வந்து 0 ஃபீஸ் தான். P2Pயில் வந்துட்டு 0 ஃபீஸு. மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ₹8, ₹9, $16, $1 ஸோ சம்திங் இந்தமாரி வரும். உங்களுக்கு ஃப்ரீயாக வேணாலும் இதிலே வந்துட்டு சி வாலெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சி வாலெட்னா எப்படி இருக்குன்னா, அது இப்படி தான் இருக்கும். சி வாலெட்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஃபண்டை மூவ் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, யூஎஸ்டிடி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டெபாசிட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து வந்து இடிஹெச்சில் வாங்கி பேஸ் நெட்வொர்க்கில் மாற்றி இங்கே கொண்டு வந்துக்கோங்க. இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்வாப்பு, சென்டு, ரிசீவ், ஏர்னு, பை, பிரிட்ஜின்னு இருக்குல்ல, இந்த பிரிட்ஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இடிஹெச் இதை வந்து பேஸில் வச்சுட்டு இதை வந்துட்டு 0 இதில் வச்சுக்கிட்டு மேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி வேறு எதாவது வந்துடுச்சு, இடிஹெச் ஓகேவா, 0 இடிஹெச் இதில் வந்துட்டு நீங்கள் மேக்ஸ்னு கொடுத்துக்கோங்க. செட் பண்ணி வச்சு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கானது வந்து கீழே காட்டும். ஓகேவா, ஒர்க் பாருங்கள் கீழே என்ன பேலன்ஸ் இருக்குன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நீங்கள் கொடுத்துற என்ட்ரி பற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியான ஃபீஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மின்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன். இவ்வளோ தான் விஷயம். ஆனால் வந்து ஓல்டு அக்கௌண்ட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நியூ அக்கௌண்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க.